சிவா திருச்சிற்றம்பலம். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய பதில் பார்க்க போகிறோம் வாழ்க்கை தத்துவம். ஒரு தத்துவ ஞானி சொல்லிய வாழ்க்கை தத்துவம் என்ன சொல்லியிருக்கார் பார்க்கலாம் வாங்க. மனிதர்கள் மாறலாம், சூழ்நிலைகள் கைவிடலாம், ஆனால் உன்னை என்றும் கைவிடாத ஒரு உறவு உண்டு என்றால் அது உன்னை படைத்த இறைவன் மட்டுமே. இறைவன் நம்மளை நம்பினார் கெடுவதில்லை 4 மறை தீர்ப்பு. நல்லவர்க்கும் தீயவர்க்கும் ஆண்டவனே சாட்சின்னு சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இறைவனுக்கு தெரியும் நம்ம நன்மை செய்கிறோமா தீமை செய்கிறோமான்னு. சரிங்களா? அதனால் நன்மை செய்தால் நமக்கு நன்மையே நடக்கும், தீமை செய்தால் தீமையே நடக்கும். அதனால் நம்ம தீமை செஞ்சுட்டு இறைவா எனக்கு நன்மை செய்யலையேன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடாது இறைவன். ஏன்னா இறைவனுக்கு எல்லாமே தெரிஞ்சவன் இறைவன். ஏன்னா தூணுலேயும் அவன் தான் இருக்கான், துரும்புலேயும் அவன் தான் இருக்கான். சரிங்களா? அவனுக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி நம்ம எதுவுமே நினைக்க முடியாது. சரிங்களா? ஏன்னா அவன் இல்லாமல் ஒரு அணு கூட அசையாது. சரிங்களா? நம்மளை நீங்கள் நம்பி இறைவனை சரணடைங்க. இறைவன் மட்டும்தாங்க எப்பவுமே நம்மளை கைவிட மாட்டான். மனிதர்கள் பார்த்திங்கனாக்கா இருக்கும்போது உறவாடுவாங்க, இல்லாத போது உங்களுக்கு யாருமே 10 காசு கொடுன்னு கேட்டால் யாருமே கொடுக்க மாட்டாங்கங்க. சரிங்களா? அதனால் மனிதர்களை நம்பாதே, இறைவனை நம்ப. இறைவன் எப்பவுமே உன்னை கைவிட மாட்டான்னு சொல்லிட்டு நம்ம தத்துவ ஞானிகள் சொல்கிறாங்க. சரிங்களா? வாழை மரம் போலத்தான் வாழ்க்கையும். வாழைப்பழம் காய்க்கும் வரை நன்றாக பார்த்து கொள்வார்கள். வாழைப்பழம் வெட்டிய பிறகு வாழை மரத்தையே வெட்டி விடுவார்கள். இதுதான் வாழ்க்கை. சரிங்களா? என்ன சொல்கிறாங்க, வாழை மரம் போல தான் வாழ்க்கையாம். வாழை மரம் நம்ம தோட்டத்தில் வாழை மரம் வளர்ப்பாங்க, நல்லா தண்ணி ஊற்றி அழகாக வளர்ப்பாங்க. அந்த வாழை மரம் கொடுக்கக்கூடிய இலையை கட் பண்ணிக்குவாங்க சாப்பிட்றதுக்கு, பூ கட் பண்ணிப்பாங்க, காயை கட் பண்ணிப்பாங்க, பழத்தை கட் பண்ணி கடைசியில் மரத்தை வெட்டி தள்ளிடுவாங்க. அந்த மரத்தை யாரும் எதுக்கும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நமக்கு தேவையானதை மட்டும் எடுத்துக்கிட்டு தேவையில்லைன்னு மரத்தை தூக்கி போட்டுருவாங்க. அது மாதிரி தாங்க நம்ம மனிதனுடைய வாழ்க்கை. அதனால் இறைவன் அப்படி கிடையாதுங்க. நீ செஞ்சாலும் செய்யறனால இறைவன் நம்ம கைவிட மாட்டார். ஏன்னா நீங்கள் நல்லதை நினச்சி நல்லதை செஞ்சு நன்மையாக நேர்வழியில் போகும்போது நம்மளை இறைவன் எப்பவுமே காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு நம்ம ஞானிகள் சொல்கிறாங்க. அது உண்மை, அதுதாங்க. சரிங்களா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.